For the reaction ஒரு reaction கொடுத்துருக்காங்க. AB வந்து என்ன கொடுக்குது, எல்லாமே gaseousல தான் இருக்குது. gaseous products, gaseous reactants, A and B தனித்தனியாக நம்மளுக்கு கொடுக்குது. dissociation, decomposition மாதிரி. ஓகே, ஸோ at equilibriumல இருக்குது. ஸோ AB is 20% dissociated. ஸோ இந்த மாதிரி dissociation அப்படின்னாலே என்னதுன்னா, அந்த ஆல்ஃபாங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஆல்ஃபா இஸ் நத்திங் பட் degree of dissociation. Degree of dissociation. Degree of dissociation. So degree of dissociation அப்படின்னா என்னதுன்னா, ஸோ எவ்வளோ dissociate ஆகிருக்குது, x amount consider initially A amount எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, time 0. initially reactant மட்டும் தானே இருக்கும், A amount இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ப்ராடக்ட்லாம் இல்லை. ஓகேவா? இப்போ ஈக்குவலிபிரியம் ஆஹ்ல என்ன ஆகுதுன்னா, A மைனஸ் எக்ஸ், அதாவது எக்ஸ் அமௌண்ட் வந்து ஏலேருந்து ஒரு எத்தனையோ அமௌண்ட் வந்து டிசோஷியேட் ஆகிட்டு அந்த அமௌண்ட் வந்து இங்கே கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதில் அந்த ஆல்ஃபாங்கிறது நம்ம எப்படி எழுதுவோம்னா, எவ்வளோ அமௌண்ட் டிசோஷியேட் ஆகிருக்கு, இப்போ எக்ஸ் அமௌண்ட் டிசோஷியேட் ஆகிருக்குன்னா எக்ஸ் டிவைடட் பை த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். ஸோ ஆல்ஃபாங்கிறது எப்படி எழுதணும், எக்ஸ் டிவைடட் பை ஏ. ஸோ இதில் எக்ஸை நம்ம டிரைவ் பண்ணால் என்னது, ஏ ஆல்ஃபா தானே. ஸோ இதில் இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன போடலாம், ஏ ஆல்ஃபா போடலாம், எக்ஸுக்கு பதிலாக ஏ ஆல்ஃபா போடலாம். அந்த சேம் டைம் இஸ் ஈக்குவலிபிரியம் டைம், ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே இது தான். இப்போ ஆல்ஃபா கொடுத்துருக்குது, கொஸ்டினில் ஆல்ஃபா கொடுத்துருக்கிறதுனால நான் ஆல்ஃபாவையும் சேர்த்து எழுதுறேன். ஓகேவா? இன்கேஸ் ஆல்ஃபா கொடுக்கலன்னா நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் ஆல்ஃபா கொடுத்துருக்கிறதுனால நான் இதை வச்சு தான் நான் எழுத போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஐல் ஜஸ்ட் அஸ்யூம், இந்த ஏ வந்து நான் என்னதான் அஸ்யூம் பண்ண போகிறேன் அப்படின்னா, 1ன்னு அஸ்யூம் பண்ணிக்கவா. 1 இருக்குது, இனிஷியலாக 1 அமௌண்ட் இருக்குது அப்படின்னு நானும் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து இப்போ இதில் ஏக்கு பதிலாக என்ன போடணும், 1 போடலாமா. ஸோ 1 மைனஸ் ஆல்ஃபா, அதே மாதிரி இதில் வந்து ஆல்ஃபா, இதில் ஆல்ஃபா. ஸோ இதில் நம்மளுக்கு ஆல்ஃபா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20% டிசோஷியேட் ஆகிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படிதானா? ஸோ 20% ஆஃப் என்னது 1, அப்படிதானா? ஸோ எவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க டிசோஷியேஷன், 20% டிசோஷியேட் ஆகிருக்கு. ஏபி வந்து 20% டிசோஷியேட் ஆகிருக்கு. இது தானே இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஏபி. ஸோ 20% ஆஃப் 1 வந்து டிசோஷியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அப்படிதான், 20% ஆஃப் 1னா என்ன அர்த்தம், நத்திங் பட் 0.2. ஸோ இதில் நம்ம எப்படி எழுதலாம், 1 மைனஸ் 0.2 கிடைக்குது, 0.2 கிடைக்குது. ஸோ இப்படி நம்ம எழுதிக்கலாமா. இதுதான் என்னது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்குவலிபிரியம். ஸோ இந்த மாதிரி டிசோஷியேஷன் கொடுத்துட்டாலே இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஏபி எவ்வளோ இருக்குது, ஏ எவ்வளோ இருக்குது, பி எவ்வளோ இருக்குது அட் ஈக்குவலிபிரியம்ங்கிறத கண்டுபிடிச்சிருங்க. ஏன்னா டிசோஷியேஷன் கொடுத்துருக்காங்களே 20%, அதை உடனே நம்ம கண்டுபிடிச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறம் டிசோஷியேட்டட் அட் அ டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் ஆர். இதில் ஆருங்கிறது பி, ஆக்சுவலாக இது வந்து பிரிண்டிங் மிஸ்டேக். ஓகேவா? ஆருங்கிறது பி. ஓகே, டோட்டல் ப்ரெஷர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The equilibrium constant K is related to the total pressure by the expression. So total pressure-ஐயும் எதையும் நான் ரிலேட் பண்ணும், equilibrium constant K. அதாவது KP-ஐயும் எதையும் நான் ரிலேட் பண்ணணும், டோட்டல் ப்ரெஷரையும் ரிலேட் பண்ணும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் பார்த்துருப்பீங்க, KP is equal to KC into RT del NG. இது எதையும் ரிலேட் பண்ணுது, கேபியும் கேசியையும் இந்த ஈக்குவேஷன் ரிலேட் பண்ணுது. அப்படிதானா? இப்போ எனக்கு கேபியையும் எதையும் ரிலேட் பண்ணும், டோட்டல் ப்ரெஷரையும் பிடினா என்னது, டோட்டல் ப்ரெஷரை தான் நான் பிடின்னு எழுதிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இதை ரிலேட் பண்ணுறது என்னதுன்னா கேஎக்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த டெரிவேஷன் நான் கடைசியில் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேபி இஸ் ஈக்குவல் டு கேசி இன்டூ ஆர்டி டெல் என்ஜியா. இதில் கேபி இஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸ் இன்டூ பிடி டெல் என்ஜி. ஆர்டிக்கு பதிலாக டோட்டல் ப்ரெஷர் போடுறோம், அவ்வளோதான். இதில் வந்து ஆர் வந்து கேஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் டி வந்து டெம்பரேச்சர். இதில் வந்து பிடினா டோட்டல் ப்ரெஷர், பார்ஷியல் ப்ரெஷர் எல்லாம் ஆட் பண்ணால் உங்களுக்கு டோட்டல் ப்ரெஷர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் இந்த கேஎக்ஸ் அப்படின்னா என்னது, கேஎஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் பேசிக்காக. ஓகேவா?
அப்போ தானே நம்ம ரிலேட் பண்ண முடியும் கேபியையும் பிடியையும். கேஎக்ஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் இந்த டெல் என்ஜி என்னதுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த கேஎக்ஸ் அப்படின்னா என்னதுன்னா மோல் ஃப்ராக்ஷனை வச்சு நீங்கள் போடுறது, ஓகேவா? ஸோ ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன்ட் அதே கான்செப்ட் தான். ஸோ ப்ராடக்ட் என்னது? ஸோ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ அண்ட் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பி டிவைடட் பை மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏபி. ஸோ ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன்ட் அதே ப்ரொசீஜர் தான். ப்ரெஷர்னா ப்ரெஷர் போடணும், கான்சென்ட்ரேஷன்னா கான்சென்ட்ரேஷன் போடணும், மோல் ஃப்ராக்ஷன்னா மோல் ஃப்ராக்ஷன் போடணும், அப்படி தானே? ஸோ இந்த மோல் ஃப்ராக்ஷன் அப்படின்னா இப்போ கன்சிடர் நான் எனக்கு வந்து XA என்னது அப்படின்னு தெரியணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் A at equilibrium divided by total number of moles. ஓகேவா? இப்போ NA, இப்போ XA தெரியணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? NA divided by total number of moles. Total number of molesனா NA plus NB plus NAB. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். ஸோ இது தானே NA NB. இது ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணும், ஓகேவா? ஸோ NA வந்து என்னது? 0.2. NB வந்து என்னது? 0.2. NAB வந்து என்னது? 1 minus 0.2. 1 minus 0.2 நம்ம வந்து எப்படி எழுதிக்கலாம்? 0.8ன்னு எழுதிக்கலாம். இப்போ இது மூணையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? N டோட்டல் கிடைக்கும், ஓகேவா? ஸோ N டோட்டல் இஸ் நத்திங் பட் மூணையும் ஆட் பண்ணுங்க, உங்களுக்கு 1.2 கிடைக்கும். அப்போ XA நான் எப்படி எழுதலாம்? NA என்னது? 0.2 divided by 1.2. அவ்வளோதானே? இதுதானே XA. வாட் அபவுட் XB? XBனா என்னது? NB என்னது? 0.2. இதுதானே NB, இது NA. நீங்கள் பார்த்துக்கோங்க, 0.2 divided by 1.2. டோட்டல் நம்பர் ஆஃப் NA plus NB plus NAB. இது வந்து நத்திங் பட் NT டோட்டல், ஓகேவா? ஓகே, அடுத்து XAB எனக்கு வேணும். ஏபினா என்னது? XAB என்னது? 0.8. மேலே 0.8 போட்டாச்சு, டிவைடட் பை டோட்டல் 0.. இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான் நம்ம ஃபார்முலாவில். ஸோ கேஎக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? 0.2 by 1.2 into 0.2 divided by 1.2 divided by 0.8 divided by 0.2. இப்படி தானே? இதை மேலே கொண்டு போகலாமா? கீழே இருக்கிறத மேலே கொண்டு போகலாம். ஸோ 0.2 1.2, இங்கே 1.2, அதுக்கப்புறமா 1.2 மேலே வரும், கீழே 0.8 வரும். இது அப்படியே மேலே கொண்டு போச்சுல ரிவர்ஸில் போகிறோம், அப்படிதானா? ஸோ இதுவும் கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா எல்லாத்துக்குமே நீங்கள் ரிமைனிங் என்ன இருக்கும்னு ஃபர்ஸ்ட் நான் எழுதிக்கிறேன். 0.2 டிவைடட் பை 1.2 இன்ட்டு 0.8. இதில் எல்லாத்துலேயும் இந்த பாயிண்ட்டை வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்தால் என்ன வரும் அப்படின்னா 2 into 2 divided by 1.2 into இந்த பாயிண்ட்டு வெளில எடுக்கணும், ஓகேவா? எடுத்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கேல்குலேட் பண்ணதுக்கு தான், ஓகேவா? ஸோ 12 into 8. ஸோ மிச்சம் என்ன வரும்? 10 power minus 1. எல்லாத்துலேயும் நான் 0.1 தானே வெளில எடுக்கேன். 10 power minus 1 10 power minus 1 ரைட் சைடு இருக்கிறதுனால எல்லாமே கேன்சல் ஆயிரும், ஓகேவா? ஸோ உங்களுக்கு இது வந்து எப்படி 2 2 சார் மேலே 4 divided by 12 into 8. 4 3s are 12. அப்போ மிச்சம் என்னது? 1/24, ஓகேவா? ஸோ இதுதான் என்னது? கேஎக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, அவ்வளோதான். 1/24. ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த டெல் என்ஜி வேணும். டெல் என்ஜி கொஸ்டினில் பாருங்கள். டெல் என்ஜினா என்னது? ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட் ஸ்டாக்கியோமெட்ரி. இது எல்லாமே கேஷியஸ் ப்ராடக்டாக இருக்கணும், கேஷியஸ் ரியாக்டண்ட்டாக இருக்கணும். ஸோ ப்ராடக்டில் என்ன இருக்குது? ஸோ இதுதான் இப்போ இது பாருங்கள். ப்ராடக்ட்டுக்கு முன்னாடி என்ன இருக்குது? 1 இருக்குது. சரி, 1 தானே இருக்குது இதில். 1 ப்ராடக்ட் எத்தனை இருக்குது? 1. ஸோ 1 + 1, ஏ ஒரு 1 இருக்குது, பி ஒரு 1 இருக்குது, மைனஸ் ரியாக்டன்ட் எவ்வளோ தான் இருக்குது? ஏபி வந்து ஒரே ஒரு அமௌண்ட்டு தானே இருக்குது. ஸோ 2 - 1. ஸோ எதுலேருந்து எடுக்கிறேன்னு தெரியுதுல? ஏபி A + B. ப்ராடக்ட் என்ன இருக்குது? 1 இருக்குது. ஸோ 2 - 1, ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். ஸோ டெல் என்ஜிக்குள்ளே வேல்யூ என்னது? இதுக்குள்ளே வேல்யூ வந்து 1. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? கேபி இஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸ்க்கு பதிலாக என்ன போடணும்? 1/24 இன்டூ டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் 1. டெல் என்ஜிக்கு பதிலாக 1 போட்டிருக்கேன். டோட்டல் ப்ரெஷரை எப்படி எடுக்க சொல்லியிருக்காங்க கொஸ்டினில்? பி. ஆர் கிடையாது, அது பி. அப்போ நான் வந்து அதை எப்படி எழுதலாம்? பிடிக்கு பதிலாக நான் பின்னு எழுதிக்கிறேன், ஓகேவா? கொஸ்டினில் எப்படி எழுத சொல்லியிருக்காங்களோ அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதை கொஸ்டினில் பாருங்கள்.
ஸோ எப்படி இது எழுதலாம்? P is equal to 24 kpன்னு எழுதலாமா? ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர், அவ்வளோதானே. P is equal to 24 kp கரெக்டாக வந்துடுச்சுல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போது இந்த டெரிவேஷன் எப்படின்னு லைட்டாக பார்ப்போம், ஓகேவா? உங்களுக்கு தேவைன்னா அது பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்கேஸ் மறந்துட்டா டெரிவேஷன் ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இந்த இதுக்குள்ளே டெரிவேஷனும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், இதுக்குள்ளே தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம இப்போ இதுக்குள்ளே டெரிவேஷனை பார்ப்போம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கோங்க, என்ன ரியாக்ஷன்னாலும் ஓகே தான். ஓகே, ஏ ப்ளே இதில் வந்து ஏ எத்தனை அமௌண்ட்டு? ஏ அமௌண்ட், பி வந்து பி, அதாவது ஏ ஆஃப் ஏ, பி ஆஃப் பி இப்படி நான் எழுதிக்கிறேன். இப்போ இதுக்கு கேபி எப்படி எழுதுவீங்க? ப்ராடக்ட் பிபி ஹோல் பார் பி அண்ட் பிஏ ஹோல் பார் ஏ, ஓகேவா? இப்படி நம்ம எழுதிக்கிறோம். இப்போ வந்து இது வந்து பிபி அப்படின்னா என்னதுன்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் பி. ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பி இன்டூ டோட்டல் ப்ரெஷர், ஓகேவா? ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஏ அப்போ எப்படி எழுதுவீங்க? மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ இன்டூ டோட்டல் ப்ரெஷர். இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி, ஓகே? ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்ஷியல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு மோல் ஃப்ராக்ஷன் இன்டூ த டோட்டல் ப்ரெஷர், ஓகே? ஸோ நான் அப்போ இதை எப்படி எழுதலாம்? கேபி இஸ் ஈக்குவல் டு பிபிக்கு பதிலாக என்ன போடுறேன்? எக்ஸ்பி இன்டூ பிடி ஹோல் பார் பி. அதே மாதிரி பிஏக்கு பதிலாக எக்ஸ்ஏ இன்டூ பிடி ஹோல் பார் ஏ, ஓகேவா? அப்புறம் இந்த பியை உள்ளே மல்டிப்ளை பண்ணுவோம். எக்ஸ்பி ஹோல் பார் பி, எக்ஸ்ஏ ஹோல் பார் ஏ, அப்புறம் பிடிக்கு தனியாக பி டிவைடட் பை பிடிக்கு தனியாக ஏ. இப்போ இந்த பிடியை மட்டும் தனியாக எழுதுவோமா? இது வந்து எக்ஸ்ஏ எக்ஸ்பி பை பி அதே மாதிரி இருக்கும், எக்ஸ்ஏ பை ஏ அதே மாதிரி இருக்கும். ஸோ பிடி எப்படி எழுதலாம்? பி மைனஸ் ஏன்னு எழுதலாமா? இது மேலே போச்சுன்னா மைனஸ் போகும். ஸோ இது நத்திங் பட் பினா என்னது? ப்ராடக்ட் தானே. பினா என்னது? ப்ராடக்ட் ஸ்டாக்கியோமெட்ரி. ஸோ ப்ராடக்ட் கேஷியஸ், ஓகே, கேஷியஸ். இது வந்து ரியாக்டன்ட். ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இதை நம்ம எப்படி எழுதலாம்? கேஎக்ஸ்ன்னு எழுதிக்கலாமா? கேஎக்ஸ் தானே ப்ராடக்ட், இது கேஎக்ஸ். அப்புறம் பிடி ஆஃப் டெல் என்ஜி கேபி இஸ் ஈக்குவல் டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்கேஸ் மறந்துட்டுனா இது யூஸ் பண்ணி டெரிவேட் பண்ணிக்கலாம், ஓகே? பட் மெமரைஸ் பண்ணுறது ஆல்சோ பெட்டர், டக்குன்னு போட்டுடலாம்ல, அதனால். ஓகே, தேங்க்யூ.